கள்ளக்குறிச்சி அருகே பைக் மீது வைக்கோல் ஏற்றி சென்ற லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 3 குழந்தைகள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் தோப்பூர் பேருந்து நிறுத்தம் அருகே பரிகம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது 2 குழந்தைகள் மற்றும் உறவினர் குழந்தை ஆகியோருடன் நல்லாத்தூர் கோவில் வானவேடி திருவிழாவிற்கு சென்று வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கள்ளக்குறிச்சியில் இருந்து வைக்கோல் ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லாரி எதிர்பாரா விதமாக பைக் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பைக்கில் சென்ற 3 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இதில் லாரி ஓட்டுநர் தப்பி ஓட முயன்றபோது பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பிராட்வே சாலையில் 6 அடி ஆழத்தில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இச்சம்பவத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சென்னை பிராட்வே பிரகாசம் சாலையில் திடீரென 4 அடி அகலத்தில் 6 அடி ஆழம் வரை பள்ளம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது திடீரென சாலையில் விரிசல் ஏற்பட்டு பெரிய பள்ளமாக மாறியது. மிக ஆழமான பள்ளமாக உருவானதால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. உடனே போக்குவரத்து காவலர்கள் பள்ளத்திற்கு அருகே யாரும் வராதபடி தடுப்பு வேலிகள் அமைத்தனர். சென்னையில் அடிக்கடி மெட்ரோ ரயில் பணிகளால் பள்ளங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் பிராட்வே சாலையிலும் பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். வண்ணாரப்பேட்டை தங்கசாலையில் மெட்ரோ ரயில் பணிகளினால் பள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த துறைமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபு பள்ளம் குறித்து விசாரித்து உடனே சீரமைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கோகுலம் சிட்ஸ் நிறுவனத்தின் பல்வேறு நிறுவனங்களில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் 12,500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர் கோபாலன் ஆகியோர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் 2004 முதல் 2012ஆம் ஆண்டு வரை கணக்கில் காட்டாமல் 12,500 கோடி ரூபாய் முறைகேடு செய்துள்ளதற்கான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது. தமிழகம் தவிர கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனையடுத்து கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் சிட்ஃபண்ட் அலுவலகத்தில் அதன் உரிமையாளர் AM கோபாலனை அழைத்து வந்து வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தினர். தமிழகத்தில் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு அட்டவணை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் நேற்று வெளியிட்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் நேற்று வெளியிட்டார். அப்போது பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் வரும் மே 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பொறியியல் படிப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஜூன் 3ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்தார். அதேபோல் ஜூன் 20ஆம் தேதி ரேண்டம் எனும், அதனைத் தொடர்ந்து ஜூன் 22ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என குறிப்பிட்டார். ஜூன் 27ஆம் தேதி பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் இந்த ஆண்டு நீட் தேர்வு நடைபெறாது என தாம் நம்புவதாகவும் விரைவில் சென்னை, மதுரை, காமராஜர் அண்ணா பல்கலைக்கழகங்களுக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவர் எனவும் அன்பழகன் தெரிவித்தார். பவானி அருகே டேங்கர் லாரி மூலம் சாயக்கழிவு நீரை கிராம பகுதியில் வெளியேற்றிய லாரியினை சிறைப்பிடித்து பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள சித்தோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நள்ளிரவில் சில நாட்களாக சாயக்கழிவு நீரை மர்மமான முறையில் லாரிகள் மூலம் வெளியேற்றி வந்தனர். இதனால் அந்த பகுதிகளில் அளவுக்கு அதிகமான துர்நாற்றம் வீசி வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் இரவு நேரங்களில் வரும் லாரிகளை சிறைப்பிடிக்க திட்டமிட்டனர். இதனால் கடந்த சில நாட்களாக கண்காணிக்க தொடங்கிய அப்பகுதி மக்கள் நேற்றிரவு டேங்கர் லாரி ஒன்றை ராயபாளையம் பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். அப்பகுதியில் உள்ள கால்வாய் சாக்கடையில் சாய கழிவுநீர் வெளியேற்றியது தெரிய வந்தது. உடனே அந்த லாரியையும் மேட்டூரை சேர்ந்த ஓட்டுநர் முருகேசனையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை வரவழைத்து லாரியினை ஒப்படைத்தனர். அதன் அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவிடைமருதூர் அருகே டாஸ்மாக் கடை அமைக்க கோரி மது பிரியர்கள் சிலர் தரையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பந்தநல்லூர் கருப்பூரில் மதுக்கடை திறக்க கடந்த 2 நாட்களாக அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் இப்பகுதியில் மதுக்கடை திறக்க வேண்டும் என கூறி வந்தனர். இதனையடுத்து திருவிடைமருதூர் தாலுகா அலுவலகத்தில் இரு தரப்பினரையும் அழைத்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது.
அப்போது மதுப்பிரியர்கள் சிலர் தங்களுக்கு அவசிய மதுக்கடை வேண்டும் என கூறி அதிகாரிகள் முன்பே பெண்களை தகாத வார்த்தைகளை உச்சரித்தும் கலைபுரத்தில் ஈடுபட்டதால் பேச்சுவார்த்தை பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அலுவலகத்தின் வெளியே வந்த மதுப்பிரியர்கள் அவசியம் மதுக்கடை வேண்டும் என தரையில் உருண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி அருகே செம்மரக்கட்டைகளை கடத்திய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி வழியாக ஒசூருக்கு செம்மரம் கடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி டோல்கேட் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி போலீசார் சோதனை செய்த போது அதில் சுமார் 2 டன் எடை கொண்ட செம்மரக்கட்டைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து லாரியை பின்தொடர்ந்து வந்த காரையும் பிடித்து போலீசார் சோதனை செய்தனர். பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆந்திர மாநிலம் திருப்பதி காட்டுப்பகுதியில் இருந்து செம்மரக்கட்டைகள் வெட்டி கடத்தப்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் செம்மரங்களை வெட்டி கடத்தி வந்த 4 பேரை கைது செய்தனர். மேலூர் அருகே அரசு துவக்கப் பள்ளியில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வல்லாளப்பட்டி பேரூராட்சியில் 1908ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட அரசு துவக்கப் பள்ளி இன்று வரை தரம் உயர்த்தப்படாமல் உள்ளது. இப்பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாலும் சமூக விரோத கும்பல் உள்ளே நுழைந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் அப்பள்ளி கழிவறைகள் கதவுகள் இன்றியும் கட்டிடங்களில் மேற்கூரைகளும் சேதமடைந்து காணப்படுவதால் மாணவர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி உள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு உடனே அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் இந்த ஆண்டு கோடை சீசனுக்கு ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மலர் நாற்றுகள் வரவழைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் பார்வைக்கு வைக்க திட்டமிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் சிம்ஸ் பூங்காவில் மே மாத இறுதியில் பழ கண்காட்சி நடப்பது வழக்கம். இதனையொட்டி சிம்ஸ் பூங்காவில் தற்போது பொலிவூட்டப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு பூங்காவில் ரோஜா, டாலியா, சால்வியா உள்ளிட்ட 125 வகைகளில் 3,60,000 நாற்றுகள் நடவு செய்து பராமரித்து வருகின்றனர். இவ்வகை நாற்றுகள் வரும் மே மாதங்களில் பூக்க துவங்கிவிடும். மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து புதிதாக கொண்டுவரப்பட்ட மலர் நாற்றுகள் நடவு செய்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் கடந்த 30 நாட்களாக வளர்ப்பு யானைகளுக்கு நடைபெற்று வந்த புத்துணர்வு முகாம் நிறைவடைந்தது. தமிழகத்தில் உள்ள கோவில் யானைகளுக்கு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் புத்துணர்வு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. இம்முகாமில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வளர்ப்பு யானைகளும் பங்கேற்கும். கடந்த மாதம் 20ஆம் தேதி முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள வளர்ப்பு யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் தொடங்கியது. இதில் யானைகளுக்கு சத்தான உணவுகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இந்நிலையில் புத்துணர்வு முகாம் நேற்று மாலை நிறைவடைந்தது. நிறைவு விழாவில் யானைகளுக்கு பல்வேறு சிறப்பு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் அருகே காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இளம்பெண் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். ராசிபுரம் அருகே உள்ள பிச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயலட்சுமி. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த விஜயபிரபுவும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு இருதரப்பினர் வீட்டிலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி விஜயபிரபுவுடன் வீட்டின் அருகே உள்ள தோட்டத்திற்கு சென்ற விஜயலட்சுமி பூச்சி மருந்தை குடித்துள்ளார். ஆனால் விஜயபிரபு அங்கிருந்து தப்பிவிட்டார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயலட்சுமி உயிரிழந்தார். இதையறிந்த விஜயபிரபு விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் தற்கொலைக்கு தூண்டியதாக விஜயபிரபு மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். செங்கம் அரசு மருத்துவமனையில் வெயிலின் தாக்கத்தால் உள்நோயாளி சுருண்டு விழுந்து பலியானார். செங்கம் அடுத்த முன்னூர் மங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி என்பவர் உடல்நிலை பாதிப்பால் செங்கம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்தார். பணியில் இருந்த செவிலியர்கள் முறையாக கண்காணிக்காத காரணத்தினால் வெளிப்புறம் அமர்ந்திருந்த ராமசாமி வெயிலின் தாக்கத்தால் திடீரென சுருண்டு விழுந்து பலியானார். இதுகுறித்து சக நோயாளிகள் மருத்துவர்களிடம் தெரிவித்தும் அது குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மருத்துவமனை ஊழியர்கள் அலட்சியமே ராமசாமி மரணத்திற்கு காரணம் என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
ஐஸ்கிரீமில் புழு இருப்பதாக கோவை சங்கனூர் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். கோவை சங்கனூர் காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரின் மகன் தீபன் அப்பகுதியில் வாகனத்தில் விற்பனை செய்து வரும் பிரபல ஐஸ்கிரீம் வியாபாரியிடம் 2 சாக்கோபார் ஐஸ் வாங்கியுள்ளார். அதனை பிரித்து பார்த்தபோது அந்த ஐஸ்கிரீமில் சிறு சிறு புழுக்கள் இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக அந்த ஐஸ்கிரீம் நிறுவனத்திடம் புகார் அளித்ததாகவும், ஆனால் தனது புகாரை அந்நிறுவனம் அலட்சியம் செய்ததால் கோவை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தனது புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததாகவும் அவர் கூறினார். விவசாய கடன் தள்ளுபடி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரியில் 3வது நாளாக நடந்த தொடர் முழக்க போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். விவசாய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வது, வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் நஷ்ட ஈடு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. இந்த போராட்டத்தின் 3வது நாளின் போது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தின் போது அரை நிர்வாணத்துடன் விவசாயிகள் பங்கேற்றதுடன் சங்க ஊதியும் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள வீராங்குப்பத்தில் நடந்த எருதுவிடும் விழாவில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இவ்விழாவில் வேலூர், வாணியம்பாடி, ராமநாயக்கன் கோட்டை, லத்தேரி, திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, மிட்டாளம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இதில் குறைந்த நேரத்தில் வேகமாக ஓடிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவை ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். விழாவில் அசம்பாவிதம் ஏற்படாத வகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கரூரில் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரி கல்வி உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாநில தலைவர் மோகனா தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் அனைவருக்கும் சம கல்வி, சம உரிமை வழங்க வேண்டும் என, நீட் தேர்வு என்ற பெயரில் ஏழை மாணவர்களின் கல்வி உரிமை வஞ்சிக்கப்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பினர். இடஒதுக்கீட்டு முறையை பறிக்கக்கூடாது எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். டெல்லியில் போராடும் விவசாயிகளை மத்திய அரசு அழைத்து பேச வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஓமலூர் அருகே பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்காதால் பள்ளி மாணவி விஷமருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் செங்கன் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவருக்கு பாப்பாத்தி என்ற மனைவியும், வேலுமணி, பிரகாஷ் என்ற 2 மகன்கள், நந்தினி என்ற மகள் உள்ளனர். தற்போது கர்நாடக மாநிலம் கொளமங்கலம் பகுதியில் கல் உடைக்கும் தொழில் மனைவி மற்றும் மூத்த மகன் ஆகியோருடன் கல் உடைக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் அவரது உறவினரான அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்ற இளைஞர் இவரது மகள் நந்தினியை பலமுறை பாலியல் தொல்லை செய்துள்ளார். இதுகுறித்து நந்தினி தரப்பில் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த நந்தினி வீட்டில் இருந்து விஷத்தை குடித்துள்ளார். இதையறிந்த அவரது பெற்றோர் நந்தினியை மீட்டு ஓமலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறாக கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை ஆவாரம்பாளையம் குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் பலமுறை போராட்டம் நடத்தி வந்தனர். நீதிமன்ற உத்தரவின்படி நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையை அகற்றப்பட்டதால் இப்பகுதியில் உள்ள மதுக்கடைக்கு ஏராளமானோர் குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து இந்த மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி மதிமுகவினர் மதுக்கடை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுகவை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வங்கி முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லடம் அருகே பருவாய் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ராமசாமி. இவர் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கனரா வங்கியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் உள்ள பெட்டியில் வைத்த பின் புறப்பட்ட அவர் வண்டியை மற்றொரு இடத்தில் நிறுத்தியுள்ளார். அப்போது வண்டி பெட்டியில் ஆவணங்களை வைக்க திறந்தபோது பணம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அரியலூர் அருகே புதிதாக திறந்த டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து 3 மணி நேரத்தில் ஊழியர்கள் கடையை அகற்றினர். அரியலூர் மாவட்டம் விளைந்தை கிராமத்தில் நெடுஞ்சாலையில் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை உச்சநீதிமன்ற உத்தரவால் அகற்றப்பட்டது. இந்நிலையில் அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடையை விளைந்தை கிராம குடியிருப்பு பகுதியில் நேற்று திறந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். பின்னர் கலால்துறை தாசில்தார் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடையை மூட உத்தரவிட்டார். இதனையடுத்து டாஸ்மாக் ஊழியர்கள் கடையில் உள்ள மது பாட்டில்கள் மற்றும் இதர பொருட்களை அகற்றினர். இதனால் பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் திருச்செங்கோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர்கள் சங்க வட்டார தலைவர் சூரியகுமார் தலைமை வகித்தார். இதில் நீதிமன்ற அறிவித்தபடி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை தமிழக அரசும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் மத்திய அரசும் ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்கு மதிப்பு அளிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். நீட் தேர்வு முறையில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கல்லூரி, பள்ளி ஆசிரியர், மாணவர் சங்கங்கள் உள்ளடக்கிய கல்வி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். மருத்துவ கல்வியில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள நீட் தேர்வு முறை கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது எனவும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பியுள்ளது. அத்தீர்மானத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர். வேலூரில் இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே இருசக்கர வாகனம் மீது எதிர்பாரா விதமாக டிராக்டர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொருவர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். விபத்துக்கு காரணமான டிராக்டர் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் அந்நபரை தேடும் பணியை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக வேலூரின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாகர்கோவிலில் வீட்டின் பூட்டை திறந்து 10 சவரம் நகை 13,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் பொன்னப்ப நாடார் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. இவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் வரவேற்பாளராக பணிபுரிந்து வருகிறார். தினமும் காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்புவது வழக்கம். அதன்படி வேலைக்கு சென்ற செல்வி வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 10 சவரம் நகை மற்றும் 13,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வீட்டு சமையல் அறையில் இருந்த உணவையும் பழங்களையும் சாப்பிட்டுவிட்டு நிதானமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.